Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன மாதிரியான vocabularies நம்ம பார்க்க போறோம் அப்படினா நம்ம யாராவது ஒரு பர்சனை பார்த்து கேலி பண்றது கிண்டல் பண்றது அப்படினு சொல்லுவோம் இல்லையா, டீஸ் பண்றது அப்படிலாம் சொல்லுவோம். சோ இதுல எந்த மாதிரியான verbs, different kinds of verbs இருக்கு. சோ அதோட மீனிங் என்ன example sentence ஓட பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Lesson போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோல இந்த நுனிக்கால்ல நடக்கிறது அப்படினு சொல்லுவோம் இல்லையா, சோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருந்தேன். The answer is tiptoeing. For example, she tiptoed into my room when I was watching TV அப்படினு சொல்லலாம். நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவ மெல்லமா நுனிக்கால்ல நடந்து என்னோட அறைக்குள்ள வந்தா அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 1 in our list is mock. M-O-C-K, mock அப்படின்னு சொல்லுவோம். மாக்னா நம்ம பரிகாசம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுக்கு இங்கிலீஷில் மாக் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா to laugh at someone by irritating them in a funny way. சம்டைம்ஸ் பட் ரொம்ப அன்கைண்டாக நம்ம யாரையாவது பார்த்து பரிகாசம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மாக் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he was sent to the principal office for mocking his teacher அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவனுடைய ஆசிரியையை பரிகாசம் செய்ததுக்காக அவன் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு அனுப்பப்பட்டான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I thought you were mocking me. I thought you were mocking me அப்படின்னா இதோடைய மீனிங், நான் நினச்சேன் நீ என்ன கேலி செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 2 in our list is ridicule. ridicule அப்படின்னாலும் கேலி செய்கிறது கிண்டல் செய்கிறது அப்படின்றது தான் வரும் தமிழில். இது வந்து நம்ம மாக்குக்கும் ரிடிக்யூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது கொஞ்சம் ஃபன்னி வேயாக நம்ம வந்து யாரையாவது பார்த்து கேலி செய்கிறது. இது ரிடிக்யூல் அப்படின்றது கொஞ்சம் ஹார்ஷாக, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் க்ரூவலாக நம்ம வந்து மற்றவங்கள கேலி செய்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காலேஜில் இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரேக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே சென்டென்ஸை எடுத்துக்கலாம். The senior students ridiculed the freshers on the first day of their college அப்படின்னு சொல்லலாம். The senior students ridiculed the freshers on the first day of their college. So let's see another example. The other kids ridiculed him for the way he dressed. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, மற்ற குழந்தைங்க அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து அவங்க வந்து ரிடிக்யூல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, now let's see the next one. Number 3 in our list is tease. tease அப்படின்னாலும் கேலி செய்கிறது கிண்டல் செய்கிறது, அதாவது மற்றவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி அல்லது வந்து எம்பராசிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடியது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தமிழில் சொல்லும்போது யாரையாவது குறைச்சி மதிப்பிடுறது அல்லது மட்டம் தட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் டீஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாப் டீசிங் யுவர் லிட்டில் சிஸ்டர் அபவுட் ஹர் நியூ ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். தங்கச்சி வந்து ஏதாவது நியூவாக ஹேர் கட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம அவங்கள டீஸ் பண்ணுறது, இது உனக்கு நல்லாவே இல்லைன்னா வந்து மட்டம் தட்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். The next one in our list is kid. So everyone knows this. Are you kidding அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கிட் அப்படின்னாலும் என்ன செய்கிறது அப்படின்னா கேலி செய்கிறது அப்படின்ற மீனிங் தான் வரும். இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃபேமிலியில் பிரதரும் நீங்களும் வந்து காஃபி குடிக்க உட்காந்துருக்குறீங்க. இப்போ பிரதர் ஒரு கப் காஃபி எடுத்து குடிக்கிறாரு அப்படின்னு, அதை நான் இப்போ தான் நான் குடிச்சிட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது என்னோட எச்சி டம்ளர், ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம சொல்லும்போது இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஃபேக்ட், பட் சும்மா வந்து அவரை கோவப்படுத்துறதுக்காக அல்லது வந்து சும்மா ஒரு ஃபன்னி வேல நம்ம சொல்கிறது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹே கூல்யா, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆர் யூ கிட்டிங், என்ன விளையாட்டுக்கு தானே சொல்கிற, விளையாடுறியா நீ, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆர் யூ கிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, see the last and final one is bully. If someone bullies you means they often do something to hurt you or frighten you.
நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியாவது அல்லது வந்து நம்மளை மிரட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி பண்ணுறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லுவோம். புலி கேன் ஆக்ட் as a verb as well as a noun. அந்த மாதிரி மிரட்டுற நபரையும் வந்து ஹர்ட் பண்ணுற நபரையும் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து புலி அப்படின்றது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he bullied me when I was in school. அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது அவன் வந்து என்னை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி மிரட்டுவான். நீ இந்த வேலையை செய்யலைன்னா நான் வந்து இந்த மாதிரி டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரியான ஒரு பீப்புள், இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் நம்ம வந்து he is a bully அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க செய்கிற அந்த ஆக்ஷன், அந்த த்ரெட்டன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா he was bullying me அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, now it's time for your quiz. இன்னைக்கு உங்களுக்கான quiz என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். போத் நவுன் அண்ட் வேர்ப் ரெண்டுமே காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. Thank you so much. That's it with the lesson today. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.